அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர். என் பேர் சுடலை. அதாவது செய்தி என்னன்னா, இந்த செய்தி நம்ம உணவு பாதுகாப்பு மந்திரிக்கும் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த காணொலி, அப்புறம் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னன்னா, ஏன்னு சொன்னா மக்கள் எவ்வளவு இந்த ரேஷன் கார்டு இல்லாமல் அல்லல் படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாவதாங்க. அந்த செய்தி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த அரசு இந்த ரேஷன் கார்டு அட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு கெடுபிடியான ஒரு இதை வச்சிருந்தாங்களோ அதே கெடுபிடி தான் இன்னும் இருக்கு. அதோட தீவிரமா இருக்கு இன்னும். ஏன்னா அதை நீங்க உள்வாங்கிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவ காப்பீட்டு அட்டை நம்ம வாங்கணும் வைங்களேன், உயிர் காக்கும் மருத்துவ காப்பீட்டு அட்டை வாங்கணும்னா 2 சான்றிதழை வச்சு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதே இது அவர் கையெழுத்து போட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அந்த கார்டை தந்துடுறாங்க. 10 நிமிஷம் அந்த அம்மா அந்த கார்டு தந்துடுது. ஆனால் ஒரே அலுவலர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்காங்க. கார்டு உடனே கிடைக்கும். அப்புறம் பாஸ்போர்டு கடவுச்சீட்டுக்கு நம்ம போய் போனோம்னா 15 நாளுக்குள்ள அந்த ரெடியாகி நமக்கு வந்துடுது. காவல் நிலையத்தில் விசாரிச்சு ரெடியாகி 15 நாள் வந்துடுது. ஒரு பதிவு திருமணம் பண்ணோம்னா 1 வாரத்துல அந்த பதிவு திருமண சான்றிதழ் வந்துடுது. ஒரு இடத்த முடிக்கும்னு சொன்னா 1 வாரத்துக்குள்ள அந்த பத்திரவு பதிவு சான்றிதழ் அரசு முத்திரையோட எல்லாமே வந்துடுது. ஏன்னா இது நிறைய அரசு துறைகள் நிறைய வேலைகள் இலகுவா நடந்துருது. ஆனா இந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது அன்னன்னைக்கு அரிசி வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு ரேஷன் கார்டு அலைதாங்கன்னா எதுக்கு வாங்க, ஒரு மருத்துவ விஷயமா வேண்டி இருக்கும், அப்புறம் ஒரு வேற எதுக்காக தேவை இருக்கும். ஏன்னா அது போக ஒரு மண்ணெண்ணெய் வாங்க வேண்டியிருக்கும், அரிசி பருப்பு அது குறைஞ்ச விலையில கிடைச்சா ஒரு இலவசமா கிடைச்சா வறுமை கோட்டில் இருக்கவங்க சங்கடப்படுறவங்க தான் அந்த ரேஷன் அட்டைக்கு அலைவாங்க. அவங்களுக்கு ஒரு இலகுவா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க, மன நோய் போல இருக்கு அவங்களுக்கு. அதை தமிழக முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் உள்வாங்கணும், அதை புரிஞ்சுக்கிடணும். அதை ஆனா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அந்த மந்திரி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு அந்த ஏற்கனவே என்னெல்லாம் அவங்க சொல்லாங்கன்னு பாருங்க. அதாவது அவங்களுக்கு ரேஷன் கார்டு புதுமண தம்பதியராக இருந்தாங்கன்னா அவங்க, அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க ரேஷன் கார்டுலேருந்து இப்போ அந்த பேரை நீக்கணும், அந்த நீக்கின சான்று, பொண்ணு வீட்டிலேருந்து நீக்கின சான்று, அப்புறம் பதிவு திருமணம் பண்ண சான்று, அடுத்தால கல்யாண பத்திரிக்கை, அடுத்தால வீட்டு தீர்வை, அடுத்தால ஆதார் அட்டை, அடுத்தால சிலிண்டரு புத்தகம். இப்போ சிலிண்டர் புத்தகங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இடத்துல இந்த சிலிண்டர் பதிவு பண்ண மாட்டாங்க. அதை இல்லைன்னா 0 சான்றிதழால் வச்சாது அதுக்காக தரணும், அதையும் கேன்சல் பண்ணாங்க. அதை உடனே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, சங்கடப்படுறாங்க மக்கள். ஏன்னா அதை கொண்டு வாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு நிறைய பேருக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வீடு இருக்குங்க? ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 25 பேருக்கு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. வாடகை வீட்டுக்காரன்ட்ட போய் அவங்ககிட்ட போய் 100 ரூபா பத்திரத்துல நீ எழுதி கொடுத்து, இந்த மாதிரி இவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு அந்த 100 ரூபா பத்திரம் அதுல எழுதி கொடுக்கணுமா? அது வேணும். எந்த வீட்டுக்காரங்க நீங்க எழுதி கொடுப்பாங்க 100 ரூபா பத்திரத்துல? வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? சாதாரண ஆளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் 100 ரூபா பத்திரத்தை எழுதி கொடுப்பாங்களா? அப்ப எவ்வளவு கெடுபிடியா இருக்கு அவங்களுக்கு. மக்களுக்கு அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளவு கெடுபிடி. ஏன் இவ்வளவு கெடுபிடி? ஒரு திருமணம் முடியுது, திருமணம் முடிஞ்சு பதிவு சான்றிதழ் கொடு, பதிவுத்துறையில போய் திருமண பதிவுத்துறையில போய் பதிவு சான்றிதழ் வச்சிருக்கியா, முடிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தமிழகம் முழுவதும் இருக்க இந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கவங்க அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். வேஸ்ட், அத்தனை பேருமே வேஸ்ட். அவங்களுக்கு என்ன வேலை? அலுவலகத்துல என்ன வேலை? 4 காத்தாடி ஓடுறது, கீழே ஆள் இல்லை. என்னத்தை பேசாங்க, என்ன செய்தாங்க, என்னத்தை வெட்டி முடிச்சாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்காங்க. என்ன செய்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன வேலை பார்க்காங்க? ரேஷன் கார்டு கொடுக்க என்ன செய்யுது? ஏன் 10 நிமிஷத்துல ஒரு உயிர் காப்பீட்டு அட்டையை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டுமே டைம். 10 நாளுக்குள்ள ஏன் கொடுக்க முடியல? ஏன் இவ்வளவு கெடுபிடி அவங்களுக்கு? திருமணம் ஆயிட்டுன்னு தெரியுது, ஊரறிய கல்யாணம் முடிச்சிட்டாங்க, பதிவு சான்றிதழுக்கு இது போதாதா? இந்த கார்டு கொடுக்கறது இந்த டிபார்ட்மெண்ட் இழுத்து முடிட்டு எங்க பதிவு திருமணம் பண்ணாங்க, எங்க சான்றிதழ் கொடுக்காங்க, அங்கேயே ரேஷன் கார்டு உடனே பதிவு திருமணம் பண்ணிட்டாங்களா, இந்த உடனே ரேஷன் கார்டு. ஏன் 10 நிமிஷத்துல கொடுக்க முடியாதா? இந்த ரேஷன் கார்டை அவங்க 10 நிமிஷத்துல கொடுக்க முடியாது. 10 நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய உயிர் காப்பீட்டு அட்டையை 10 நிமிஷத்துல, மருத்துவ காப்பீட்டு அட்டையை 10 நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இந்த ரேஷன் கார்டை 10 நிமிஷத்துல கொடுக்க முடியாதா? ஏன் அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டுமே? ஒரு இடத்த முடிச்சிருந்தாங்களா 10 நாளையில? பாஸ்போர்ட் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் அந்த என்கொயரி அந்த இது கூட 1 வாரத்துல வந்துருது எல்லாத்துக்குமே. கிடைச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேற இந்த நாட்டுக்குனாலும் போய்க்கலாம், அவங்க சௌரியத்துக்கு அது கிடைச்சிருது. ஆனா இவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்க.
அதுக்கு வந்து இந்த அரசு இந்த தமிழக அரசு இப்ப புதுசா பொறுப்பேற்று இருக்கிற தமிழக அரசு ஐயா ஜோசப் விஜய் அவங்க வந்து ஆவணம் செய்யணும். ஏன் இந்த மாதிரியான கெடுபிடி? திருமணம் ஆயிடுச்சே, அதுபோல் வந்து வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்க. நான் வந்து இன்னாருக்கு பிறந்திருக்கேன் அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட நான் ஏன் நிரூபிக்கணும்? அதுக்கு ஏன் இவ்வளவு அலைச்சல்? வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு இந்த தெருவுக்கே தெரியும் இன்னார் தான் பிறந்திருக்கான்னு. அதை வந்து ஏதோ ஒரு அதிகாரி இந்த ஊர்லயே பிறந்திருக்க அதிகாரி வந்து கொடுக்கறதுக்கு அவங்க சான்றிதழ் இருக்கா, அவ அத்தா சான்றிதழ் இருக்கா, அவங்க தாத்தா சான்றிதழ் இருக்கா, அவங்க இந்த தெருவில் தான் குடியிருக்காங்களா, அவங்க 4 பேர் விசாரிக்கும். இது என்ன? இது கேவலமா இல்லையா? இது அவமானமா இருக்குது. ஒரு நாள் 2 நாள்ல கொடுக்கறதுக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்க இவ்வளவு கெடுபிடி, இருப்பிட சான்றிதழ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கெடுபிடி. என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஆதார் அட்டையில பேர் திருத்தம் பண்ணணும், ஊர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ஏன் இவ்வளவு கெடுபிடி மக்களுக்கு வைக்கிறீங்க? அவங்க அன்னன்னைக்கு வேலை பார்த்து அன்னன்னைக்கு கஞ்சி குடிக்க மக்களா தான் எல்லாருமே இருக்காங்க. அன்னன்னைக்கு வேலை பார்க்கணும் அதெல்லாம் போட்டுட்டு எப்படி அலுவலகமும் வீடுமா அலையணும்னா எப்படி எவ்வளவு மன உளைச்சலாகும், எவ்வளவு மன நோயை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கு இவங்க பண்ணுது, இந்த அரசு அதிகாரிகள் பண்ணுற செயல்பாடு. ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ண போறோம்னா மெட்ராஸ்ல யாரோ இருக்காங்களா அந்த ஆளு வந்து தான் தலையெழுத்தை மாத்தாங்களா? இது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆளே போதுமே, இவங்கெல்லாம் அந்த அரசு அதிகாரம் தேவையே இல்லையே. ரேஷன் கார்டு கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு என்ன செய்யுது? அரசு அதிகாரிகளே வந்து அது கொடுத்துடலாமா? இன்னைக்கு திருமணமா இந்த இடத்துல திருமணமா இன்னார் பொண்ணா இன்னார் மாப்பிள்ளையா இந்த பதிவு பண்ணிட்டீங்களா, பதிவு திருமணம் பண்ணிட்டீங்களா, ரைட்டு, பதிவு திருமணம் நீங்க அந்த அலுவலகத்தை நீங்க வாங்கிக்கலாம், பத்திரப்பதிவுத்துறையில நீங்க வாங்கிக்கலாம்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆளுக்கு வேலைக்கு தேவையே இல்லை. ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு காசுக்கு பெறாது ஒரு ஆள் கூட ஒரு நாகரிகமான ஒரு பதிலோ யாராவது ஒரு ஆள் ஒரு விவரங்க கால என்னைக்காவது ஒரு ஆள் இந்த சேர்ல உட்காருப்பா என்ன வருமானு யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுங்க. வைப்போம் தமிழக முதல்வர்கிட்ட நான் கேட்கேன் இந்த கோரிக்கை, நான் இந்த விவரத்தை நான் சொல்றேன். எந்த அரசு அலுவலகத்திலேயாவது ஒரு ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு ஆளு போய் இந்த ஒரு சர்வே டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இந்த ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், வேற எந்த துறையா இருக்கட்டுமே, இங்க வாங்க என்ன பிரச்சனை உட்காருங்க, என்ன விவரம், ஏன் உங்களுக்கு வரல, ஏன் அதை ஏன் இவங்களால செஞ்சு கொடுக்க முடியல? எல்லாத்தையும் ஆடு மாடு மாதிரி நிப்பாட்டி வச்சு அப்படி அங்க அந்த அதிகாரி பாரு இந்த அதிகாரி பாருன்னா எத்தனை நாளைக்கு அலைவாங்க? ஏன் அதை ஏன் இலகுவாக்க மாட்டீங்க? ஒரு திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இது ரேஷன் கார்டு வேணும், அதை ஏன் இலகுவாக்க மாட்டீங்க? அதுக்கு ஏன் இவ்வளவு ஆதாரங்களை கொண்டான்னு சொல்லுவீங்க? எதுக்கு 100 ரூபா பத்திரத்தில்? எதுக்கு 100 ரூபா பத்திரத்தில் யார் கையெழுத்து போட்டு தருவா? எந்த வாடகை வீட்டில் இருக்கவங்க இவங்க போட்டு தருவாங்க? சிலிண்டர் எதுக்கு? சிலிண்டர் இல்லாத எத்தனை வீட்டில் ஸ்டவ் அடுப்புல சோறு பொங்குதான், கரண்ட் அடுப்புல சோறு பொங்குதான், விறகு அடுப்புல சோறு பொங்குதான். அவங்களுக்கு எதுக்கு இந்த சிலிண்டர் புத்தகம்? சரி, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க போய் ஒரு இது வேணும் அப்படி கேட்டாங்க, சீரோ சாணி இவங்களுக்கு இல்லை, ரேஷன் கார்டு இந்த இது சிலிண்டர் இல்லை, அப்ப சிலிண்டர் இவங்களுக்கு இல்லை சான்றிதழ், அதை வாங்கி கொடுத்தா போதுங்களா? அதையும் வாங்கி கொடுத்தாச்சு, அப்படியும் வாங்கி கொடுத்து நிறைய பேருக்கு நம்ம பார்க்கோம், அது கிடையாது. அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த ரேஷன் அட்டையை கொடுக்க மாட்டேங்காங்க. இதை வந்து உணவு பாதுகாப்புத்துறை அந்த மந்திரியும் நீங்க இதை உள்வாங்கி ஆவணம் செய்யணும். 2வது வந்து நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் கொஞ்சம் இதை ஆவணம் செஞ்சு மிக விரைவாக அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். பேருக்கு 5 நாளில் நாங்கள் கொடுத்துருவோம், பேருக்கு 10 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேரளவில் இருக்கக்கூடாது. இதுக்கு முந்தின அரசு தான் அந்த மாதிரி கெடுபிடி வச்சிருந்தாங்க, இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க மக்களுக்கு. நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆவணம் செய்யுங்க. ஆவணம் செஞ்சு இந்த மாதிரி தகுதியா உள்ள ஆளா தனி வீட்டில் இருக்காங்களா ரைட், அந்த அதிகாரிகள் வேற வந்து நேரடியாக வந்து விசாரிக்காங்க. அதிகாரிகள் வேற வராங்க, அவங்க தனி கொடுத்தன இருக்கிறத பார்க்காங்க, அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்காங்க. அப்படியாவது கொடுக்க வேண்டியதுனே. அப்பவும் நிராகரிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் மக்களுக்கு. இதை வந்து உணர்ந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஐயா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து செயல்படணும். இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு உடனே அந்த ரேஷன் அட்டை போய் சேரணுங்கிறது பணியுடன் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.